ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற ஸ்வீட் ரெசிபி மில்க் பிஸ்தா பர்ஃபி. டபுள் கலரில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துருங்க, அப்போ தான் எப்படி செய்யணும் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மில்க் பிஸ்தா பர்ஃபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் 1 கிலோ மில்க் பவுடர் போட்டுக்கலாம். கரெக்டாக 1 கிலோ எடுத்துக்கோங்க, அப்போ தான் நான் சொல்கிற அளவு கரெக்டாக வரும். 1 கிலோ போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த மில்க் பவுடரில் 750 ml ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேண்டாம்னு நினச்சிங்களா ஆயில் தவிர்த்துட்டு அந்த இடத்துல அதே அளவில் நெய் சேர்த்துக்காங்க, அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மில்க் பவுடரும் ஆயிலும் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணது போதும் பாருங்கள். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய கடாயை வச்சுக்கலாம். அதில் 2 கிலோ சர்க்கரை போட்டுருவோம். 500 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம ஒரு குடுப்பி போட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அந்த கொதி வர வரைக்கும் இதே மாதிரி நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ இது நல்லா திக்காக வர வரைக்கும் இதே மாதிரி கொதிக்கட்டும். இந்த கடாயை சுற்றி தண்ணி தெளிச்சிக்கலாம். எதுக்காகனா கடாயில் சுற்றி சர்க்கரை ஒட்டி இருக்கும், அதெல்லாம் முழுசாக இறங்கி மெல்ட் ஆகணுன்றதுக்காக நம்ம தண்ணி தெளிச்சிட்டு இருக்கிறோம். அது நம்ம தண்ணி தெளிக்காம விட்டுட்டோம்னா அந்த சர்க்கரை வந்து நம்ம ஸ்வீட் சாப்பிட்றப்போ ஒரு பீஸ் அந்த சர்க்கரை கிடச்சிச்சுன்னா அதோட ஸ்வீட் சாப்பிட்ற ஃபீலே வேறு மாதிரி ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி சர்க்கரை இல்லாமல் முழுசாக கரையணுன்றதுக்காக தண்ணி தெளிச்சு விட்டுறோம். இது இப்படியே கொஞ்சம் நேரம் திக்காய் வரட்டும். இந்த சர்க்கரை பாகு பாருங்க நல்லா திக்காய் வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்க. கோல்டன் கலர் மாதிரி வந்துட்டு இருக்குல்ல, இந்த அளவுக்கு திக்கானா போதும். எடுத்து காமிக்கிற பாருங்க, இந்த மாதிரி திக்காய் வந்தால் போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மில்க் பவுடரும் ஆயிலும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்து நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த மில்க் பவுடர் சேர்த்துக்கிறப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கிண்ட ஆரம்பிங்க, கரெக்டாக வரும். சர்க்கரை பாகில் மில்க் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கிண்டினாவே போதும். அந்த ஸ்வீட் ரெடியாகி வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் திக்காகி வந்ததுக்கப்புறம் இது ரெடியாகனதாக அர்த்தம். விடாமல் கிண்டிகிட்டே இருப்போம். இதே மாதிரி நம்ம வந்து சிம்மில் வச்ச மாதிரி தான் இருக்குது, அப்படியே இருக்குது. நம்ம ஃப்ளேம் வந்து அதிகம் பண்ணக்கூடாது, இதே மாதிரி இருக்கணும். பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கடாயில் மேலே அப்படியே ஏற்றி விட்டுருவோம். இந்த மாதிரி கடாயை சுற்றி மேலே ஏற்றி விடுவோம். கொஞ்சம் திக்காகி வரட்டும், அப்போ தான் கொஞ்சம் ஆறுறப்போ தான் திக்காகி வரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கடாயில் மேலே ஏற்றி விடுங்க. அப்புறம் லேசான சூட்டில் பர்ஃபி தட்டிடுவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பொடி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஏலக்காய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். முழுசாக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்குன்னுட்டு. இந்த அளவுக்கு ரெடியானா போதும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த திட்டத்தில் தான் நம்ம அந்த ஸ்வீட் ரெடி ஆகணும். பார்த்தாலே தெரியும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கொஞ்சம் ரொம்ப திக்கான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது எல்லா டைமும் நடக்காது. சம்டைம்ஸ் ஏதாச்சும் அந்த மாதிரி நடந்துச்சுனாக்கா அந்த சமயத்தில் நீங்கள் தண்ணியோ இல்லை பாலோ கொஞ்சமாக தெளிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாம் செய்கிறப்போ வெதுவெதுப்பான சூடு இருக்கணும், அப்போ தான் அந்த மாதிரி செய்யணும் நம்ம. இப்போ இந்த ஸ்வீட் ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு பாதி எடுத்து நம்ம பர்ஃபி ஸ்டீனில் போட்டு முழுசாக பரவ அளவுக்கு தட்டிடுவோம். நம்ம பர்ஃபி தட்டுற ட்ரையில் முழுசாக நெய் பூசி வச்சுருக்கணும். பார்த்தாலே தெரியும் நான் முழுசாக பூசி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரு பாதி அளவுக்கு எடுத்து இந்த ஸ்வீட் இதில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் 2 கலர் பர்ஃபி செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டிங்க, அதனால தான் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ. முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு கத்தி எடுத்துகிட்டு முழுசாக பரவ அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. நம்ம நெய் பூசிருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணது போதும். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்குன்ட்டு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ரெடி பண்ண ஸ்வீட்டில் ஒரு பாதி எடுத்து நம்ம ட்ரையில் போட்டு தட்டியாச்சு. இன்னொரு பாதியில் ஃபுட் கலர் க்ரீன் கலர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு க்ரீன் கலர் சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த கலர் மேலே லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக இந்த கலரை எடுத்து கொடுக்கறதுக்காக தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதிலே பிஸ்தா எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இதை முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ க்ரீன் கலராக முழுசாக மாறி வந்துடும். அது வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கலர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். சூப்பராக கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பர்ஃபி தட்டி வச்சிருக்கோம்ல அதில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு
முழுசாக எல்லாத்தையும் எடுத்து இது மேலே போட்டுருவோம். அதுக்கப்புறம் முழுசாக பரவுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அது எப்படின்னு பாருங்கள். முன்ன செஞ்ச மாதிரி தான் கத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொறுமையாக இழுத்து விடுங்க. எல்லா பக்கம் பரவுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். மேலாக இந்த மாதிரி இழுத்து விட்டுடலாம். பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி பொறுமையாக செய்யணும். ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா மேலே இருக்கிறதெல்லாம் கீழே போயிடும், கீழே இருக்கிறதெல்லாம் மேலே வந்துடும். அதனால் பொறுமையாக மேலாக இந்த மாதிரி முழுசாக பரவுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம ரெடி பண்ண டபுள் கலர் பர்ஃபி சூப்பராக ரெடியாக வந்துட்டுருக்கு. முழுசாக பரப்பி முடிச்சாச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் எதுக்காக ஊற்றுறோன்னா, நம்ம இது மேலே வந்து ரோல் பண்ணணும். அது வந்து ஃபினிஷிங் வர்றதுக்காக நம்ம இந்த நெய் ஊற்றிருக்கோம். மேலே நெய் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி ரோல் பண்ணிடலாம். இது மாதிரி ரோலர் வச்சு முழுசாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ரோல் பண்ணோம்னா மேலே ஃபினிஷிங் சூப்பராக வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்ருக்குறோம். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு ரோல் பண்ணால் போதும், ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது மேலே பிஸ்தாவை கட் பண்ணி மேலே தூவணுன்னா கூட தூவிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால். நான் வந்து ப்ளைனாக தான் விட போகிறேன். பிஸ்தா எசன்ஸ் கொடுத்துருக்குறேன், அதனால் நான் ப்ளைனாக இப்படியே விட்டு இது இப்படியே ஒரு 2 மணி நேரம் சில்லுன்னு ஆறி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மில்க் பிஸ்தா பர்ஃபி 2 மணி நேரமாக நல்லா சில்லுன்னு ஆறி வந்துடுச்சு. இப்போ இது மேலே நம்ம சில்வர் லீவ்ஸ் ஒட்டிடலாம். இந்த சில்வர் லீவ்ஸ் ஒட்டுறப்போ கையில் தொடாதீங்க, அந்த கவரோடு அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் ஒட்டும். கையில் சில்வர் லீஃபை தொட்டிட்டிங்களான்னா அது உங்கள் கையிலே ஒட்டி வந்துடும். இருந்தால் ஒட்டுங்க, இல்லைனா நோ ப்ராப்ளம். சில்வர் லீவ்ஸ் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ண போகலாம். ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவையான சைஸில் தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். முதல்ல நம்ம அதுக்கு ஒரு லைன், இந்த மாதிரி லைன் கட் பண்ணிவிடுவோம். இது எல்லாம் முழுசாக ஸ்ட்ரைட் லைன்ஸ் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டைமண்ட் ஷேப் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்து கிராஸாக வச்சுட்டு கட் பண்ணுங்கள். அந்த சைடில் இருக்கிற பீஸ் மட்டும் தான் ஃபினிஷிங் வராமல் வரும், மீதி இருக்கிறதெல்லாம் டைமண்ட் ஷேப்பில் தான் வரும். இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிகிட்டே வாங்க. சூப்பரான டிசைன் கட் ஆகி வந்துடும், பார்க்கவும் அருமையாக இருக்கும். இப்போ இதை முழுசாக கட் பண்ணி முடிச்சுட்டு ட்ரையில் அடிக்கிடலாம் வாங்க. நம்ம செஞ்ச இந்த மில்க் பிஸ்தா பர்ஃபி பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த டபுள் கலர் கொடுத்ததுனால அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஃபினிஷிங் பாருங்கள், அந்த கட்டிங் ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நைஸாக வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி வரணும்னா நான் சொன்ன மாதிரி செய்யணும், அப்போ தான் சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த ட்ரையில் எடுக்கலாம். ட்ரையில் எடுக்கிறதுக்கு முன்னே கீழே பட்டர் ஷீட் போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி அடிக்கிட்டு வாங்க. ஒரு லேயர் வைக்கிறப்போ நம்ம பட்டர் ஷீட் போட்டு எடுக்கணும், ரொம்ப நல்லது, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி அடிக்கிட்டு வந்துடலாம். முழுசாக அடிக்க முடிக்கிறேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. ரொம்பவே சூப்பராக அடிக்க முடிச்சாச்சு நம்ம ட்ரையில். அந்த டபுள் கலர் பர்ஃபின்றதுனால பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்னாலும் வச்சு செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். இது வந்து ஒரு 4 கிலோ அளவில் இந்த ஸ்வீட் வரும். இந்த அளவு உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். ஓகே மக்களே, நான் செஞ்ச அந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.